வணக்கம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2022ஆம் ஆண்டு தரம் 9 முதலாம் தவணை கணித வினாத்தாள பகுதி 1. முதலாவது வினா, கீழே தரப்பட்ட எண்கோளத்தின் அடுத்து வரும் இரு உறுப்புகளை எழுதுக. 1, 3, 6, 10 தந்தைகுது. இது முக்கோணி எண்களுக்கான பொது உறுப்பு. 1 சக 2, 3, 3 சக 3, 6, 6 சக 4, 10, 10 சக 5, 15, 15 சக 6, 21. உறவில் தரவுகளை கொண்டு y-யின் பருமனை காண்க. 2 நேர்கோடுகள் ஒன்றையொன்று வெட்டிச் செல்லும்போது உருவாகிறது குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமன். அப்போ y சக 30 சமனாகணும் 72 பாகைக்கு. y கண்டுபிடிச்சதுக்கு சக 30 அங்கால அனுப்பினால் y சமன் 72 சகவானது சயவாக மாறும். சய 30 y சமன் 72ல் 30 கழிச்சோம்னா 42 பாகை. வைட பெருமானம் 42 பாகை. மூன்றாவது, 2 5 என்னும் தசம எண்ணை துவித எண்ணாக தருக. 2 5 2 தர 2 தர 2 தர 2 தர 2 தர 2 5 தடவை. 2 4 4 2 8 8 2 16 16 2 32. 32 அடி 10 எண். அது துவித எண்ணாக மாத்திரத்துக்கு 32 2ஆல் பிரிச்சோணும். 32 2ஆல் பிரிச்சோம்டா 16 மீதி இல்லை. 16 2ஆல் பிரிச்சோம்டா 8 மீதி இல்லை. 8 மீதி இல்லை. 8 2ஆல் பிரிச்சோம்டா 4 மீதி இல்லை 0. 4 2ஆல் பிரித்தா 2 மீதி இல்லை. 2 2ஆல் பிரித்தா 1 மீதி இல்லை. அப்போ 1 இங்கிருந்து மேல் நோக்கி எழுதணும். 0 0 0 0 0. 1 2 3 4 5 பூஜ்ஜியங்கள். அடி 2உடைய எண். துவித என்னடா அடி 2. அடி குறிப்பிட வேண்டும் கட்டாயம். துவித எண். அடுத்த அருகே தரப்பட்ட ஒருவில் 8/3 பங்கை நிறந்தீட்டுக. இது 4 பங்கு தான். ஒவ்வொரு முக்கோணியையும் இன்னும் 2 பகுதிகளாக பிரித்தால் 8 பங்கு வரும். இதையும் 8 8ல் 3 பங்கை நிறந்தீட்டணும். இது சரி. விரும்பிய 3 பங்குகளை நிரற்றலாம். 2 பங்கு இன்னும் ஒரு பங்கு. இது சரி. 3 முக்கோணிகளை நிலற்றி போடலாம். அடுத்து, சைவத்தசமேலை சதவீதமாக தருக. சதவீதமாக மாற்றத்துக்கு 100ஆல் பெருக்கணும். 100க்கு 2 பூஜ்ஜியங்கள். தசமானது 2 இலக்கங்கள் பின்னோக்கி நகரும். அப்போ 70%. அடுத்து ஆறாவது, 74 தர 143 பெருக்கினால் 10,582 எனின் 10.582 பிரிச்சோணும் 1.43. அப்போ இதை பிரிச்சும் போது தசமானது இதில் 2 இலக்கங்கள் இருக்குது. அப்போ இதில் 3 இலக்கங்கள் இருக்கணும்டா இன்னும் ஒரு இலக்கம் வரணும் தசமதானத்துக்கு பின்னால். இதில் 3 இலக்கங்கள் வாரத்துக்கு இதில் 2 இலக்கங்கள் இன்னும் ஒரு இலக்கம் வரணும். அப்போ வகுத்தோம்டா 7.4. அடுத்த வினா, எக்ஸ் தீர்க்க. எக்ஸை கண்டுபிடிச்சதுக்கு சய உண்டு அங்கால விரட்டினோம்டா சகவாக மாறும். 2x சமன் 5 சக உண்டு. 2x சமன் 6 பெருக்கல் 2 அங்கால போனால் பிரித்தலாக மாறும். அப்போ எக்ஸ் சமன் 6 பிரிச்சோணும் 2ஆல். எக்ஸ் சமன் 3. அடுத்த உருவிலுள்ள தரவுகளை கொண்டு ஏயின் பெருமானத்தை காண்க. 8வது வினா, உருவிலுள்ள தரவுகளை கொண்டு ஏயின் பெருமானத்தை காண்க. முதலாவது, இது 130 பாகைனா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. 180ல் 130 கழிச்சோம்டா இந்த கோணம் 50 பாகை. இது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180ல் 120 கழிச்சோம்டா இது 60 பாகை. இது 50 இது 60. முக்கோணீட கோணங்களின் கூட்டுத்தொகை 180லிருந்து 50ம் 60ஐயும் கூட்டினா 110. 180லிருந்து 110 கழிச்சோம்டா 70 பாகை. இந்த கோணம் 70 பாகை. அதை கேட்கல, ஏயை கேட்குறேன். ஏ நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை.
அப்போ ஏ சக 90 சக 70 சமன் 180 பாகை. 90ஐயும் 70ஐயும் கூட்டினா ஏ சக 160 பாகை சமன் 180 பாகை. சக 160 சமனுக்கு அங்கால போனால் சயவாக மாறும். 180லிருந்து 160 கழிச்சோம்டா ஏ சமன் 20 பாகை. 9வது வினா செவ்வகம் ஒன்றின் பரப்பளவு ஏ வர்க்கம் சக 8a ச 20 ஆகும். அதன் அகலம் ஏ ச 2 அதன் நீளத்தை ஏ சார்பில் தருக. இது 3 உறுப்புகளை கொண்ட கோவை மூறுப்பு கோவை. மூறுப்பு கோவையில் காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துறதுக்கு முதலாவதையும் கடைசியையும் பிரிக்கணும்டா 20 ஏ வர்க்கத்துல காரணி ஓர் 20 20 பைத்ரெண்டு 20 5 20 8 வாரத்துக்கு பொருத்தமான காரணி 10ம் 2ம் குறியீடு சக 10ம் சய 2ம். இதுக்கு ஒரு ஏ இதுக்கு ஒரு ஏ போட்டு நடுவுறுப்பாக எழுதினோம் என்றால் ஏ வர்க்கம் சக 10a சய 2a சய 20. இப்போ 4 உறுப்புகள் இது ரெண்டுலையும் பொதுவாக எடுக்கலும் ஏயை பொதுவாக எடுத்தோம்னா ஏ சக 10 சய 2 பொதுவாக எடுத்தோம்னா ஏ இது சயவாக இருந்தால் இந்த குறியீடு மாறும். சக 10 20ல் 2கள் 10 முறை இது ரெண்டும் ஒரே மாதிரி. ஏ சக 10 ஒரு தடவை. வெளியில் உள்ள ஆக்கள் ஏ சய 2. அப்போ ஒரு நீளம் அகலம் ஏ சய 2 தந்திருந்தால் ஆகவே அதன் நீளம் ஏ சக 10. அகலம் ஏ சய 2 நீளம் ஏ சக 10. முக்கோணி PQRல் PQ சமன் QR PQ சமன் QR QR சமன் RP QR சமன் RP. PQ 7.5 PQ 7.5 சென்டிமீட்டர் எனின் முக்கோணி PQRின் சுற்றளவு சுற்றி வர உள்ள பக்கங்களின் நீளங்களின் கூட்டுத்தொகை. இது சமபக்க முக்கோணி 7.5 3 பக்கங்கள் 3ஆல் பெருக்கினோம்டா 3 5 15 5 1 மிச்சம் 3 21 22 தசம் 5 சென்டிமீட்டர் தான் இந்த முக்கோணியிட சுற்றளவு. அடுத்த வினா 11வது வினா m சமன் 5 n சமன் 1/3 எனின் 2m சய 3 எண்ணின் பெருமானத்தை காண்க. 2 தர எம்முக்கு பதிலாக 5 சய 3 தர எண்ணுக்கு பதிலாக 1/3 பெருக்கலானது கத்திரிமாறு வெட்டலாம். 2 10 சய 1 10ல் 1 கழிச்சோம்டா விட 9. அடுத்தது பி வர்க்கம் காரணிப்படுத்துக. சய 121 எழுதலாம். 11ன் வர்க்கம் தனித்தனியான வர்க்கம் நடுவில் சய வந்தால் 2 குரூப்பாக எழுதலாம். 1 பி சய 11 ஒரு கூட்டம். அடுத்த கூட்டம் பி சக 11. அடுத்த தொடை ஏ சமன் எண் 20,102 உள்ள இலக்கங்கள். அப்போ ஏன்ற தொடையில் உள்ள மூலகங்கள் 0 இருக்குது 1 இருக்குது 2 இருக்குது. இலக்கங்கள் 0ஆலும் 1ஆலும் 2ஆலும் தான் இந்த எண் உருவாக்கப்பட்டிருக்குது. என் ஆஃப் ஏயின் பெருமானம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னா 3 இலக்கங்கள். என் ஆஃப் ஏ சமன் 3. 14வது குறித்த விலையுடைய மேசையொன்றை விற்பனை செய்யும் போது 10% கழிவு வழங்கப்பட்டு 4,500க்கு விற்கப்படுகின்றது எனின் அதன் குறித்த விலை யாது? அட்டவணை மெத்தட் சொல்லி தந்துகிறேன். அப்போ விற்பனை விலை 4,500 தந்துக்குது. குறித்த விலை தெரியா கழிவு 10%. விற்பனை விலை 4,500. அப்போ இங்கே எப்பயுமே 100 இது 10 100க்கு 10 ரூபா கழிவுண்டா 90 ரூபா. இது ரெண்டையும் கணக்கெடுப்பதில்லை. 4,500ன் கீழ் 90 தர தூரத்தில் இருப்பது 100. பெருக்கல் கத்திரிமாறு வெட்டலாம். 45ல் 9கள் 5 முறை 1 5 ரூபா 1 2 3 0 5,000 ரூபா தான் பொருளோட குறித்த விலை. அடுத்தது எக்ஸக 7 எக்ஸக 3 என்பதை அடைப்பு நீக்கி சுருக்குக. 2 உறுப்புகளை கொண்ட கோவை அதாவது இருபடி கோவை 2 அடைப்புகளை சுருக்குற எப்படின்னா 2வது அடைப்பு 2 தடவை எழுதப்படணும். எப்படி 2வது அடைப்பு 2 தடவை எழுதப்படணும். எக்ஸக 3 இன்னொரு தடவையும்
எக்ஸ் சய 3. இந்த இடத்துல எக்ஸால பெருக்கணும். இங்க சக 7ஆல பெருக்கணும். எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் தர 3 3x சக 7 தர எக்ஸ் 7x சய 7 3 21 எக்ஸ் வர்க்கம் சய 3xும் சக 7xும் மாறி குறியீடு கழித்து பெரியண்டடையாளம் சக 4x சய 21. அடுத்த வினா 16வது. கீழே தரப்பட்ட கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் இடுக. 27 1.1 பெருக்கினா நிச்சயமாக கூட தான் வரணும். 1 7 7 1 2 2 1 7 7 1 2 2 7 9 2 தசம் வச்சு 29.7 ஆனது 27 விட பெரிதாய்க்கணும். இங்கே சிறிதுன்னு தந்திக்குது. ஆகவே கூற்று பிழை. 3 வர்க்கம் 9 சக 4 வர்க்கம் 16 சமன் 5 வர்க்கம் 25. 9 16 கூட்டினா 25. ஆகவே இந்த கூற்று சரியானது. அடுத்து 0.5 மீட்டர் கணத்தை லீட்டரில் தருக. 1 மீட்டர் கணமானது 1000 லிட்டருக்கு சமன். 0.5 மீட்டர் கணமானது 1000ஆல பெருக்கினோம்டா 500 லிட்டருக்கு சமன். அடுத்து உருவிலுள்ள தரவுகளை கொண்ட XYயின் பெருமானங்களை காண்க. இது 80 பாகையாக இருந்தால் இதுவும் 80 பாகை. Z வடிவம் 1 விட்ட கோணம். அப்போ 2x சமன் 80 பாகை. 2x 80 பாகைண்டா ஒரு x சமன் 80 2ஆல பிரிச்சோம்னா 40 பாகை. அப்போ இது 40 பாகை, இது 80. இப்போ வையை கண்டுபிடிச்சறதுக்கு முக்கோணீடு அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ வையை காண்றதுக்கு 180 பாகையிலிருந்து கழிச்சோணும். 80 பாகையையும் 40 பாகையையும் கூட்டி 180லிருந்து கழிச்சோம்னா 180 பாகை சய 80 40 கூட்டினால் 120 பாகை கழிச்சோம்னா 60 பாகை. வைட பெருமானம் 60 பாகை. 19வது வினா. 3 2 நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் உண்டு? மணித்தியாலங்கள் 3/2 தர ஒரு நாளில் உள்ள மணித்தியாலங்கள் 24. பெருக்கலானது கத்திரிமாறி வெட்டலாம். 8 முறை 8 16 மணித்தியாலங்கள். அடுத்து XY 20 சென்டிமீட்டர். இதோட மொத்த நீளம் 20 சென்டிமீட்டர். QY 6 சென்டிமீட்டர். இந்த பகுதி 6 சென்டிமீட்டர். PQவின் நீளத்தை காண்க. இதன் நீளம். XQவும் PYயும் சமன். இங்க XQவும் PYயும் ஒன்றுக்கொன்று சமன். இந்த XQவும் PYயும் சமன். XQட நீளம் 20ல் 6 கழிச்சோம்டா 20ல் 6 கழிச்சோம்டா இதில் நீளம் 14 சென்டிமீட்டர். இது 14டா இதுவும் 14 சென்டிமீட்டர். PQட நீளத்தை கண்டுபிடிச்சறதுக்கு PQ சமன் 14லிருந்து 6 கழிச்சோம்டா 8 சென்டிமீட்டர் தான் PQட நீளம். இதோட பகுதி ஒன்றுக்கான சகல வினாக்களும் முடிவடைகின்றது.